ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல 11th சம் பார்க்க போகிறீங்க. இந்த 11th சம் வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம். இந்த 11th சம்மில் உனக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டயக்ராம் கொடுத்துட்டு வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இன் கிவன் ஃபிகர் BD ஈக்குவல் டு BC ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த டயக்ராமில் எக்ஸோட வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, BDங்கிற சைடும் BCங்கிற சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த BDங்கிற சைடும் BCங்கிற சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த டயக்ராம் அப்படிங்க ஒரு வாட்டி ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நல்லா லிசன் பண்ணு, இந்த எக்ஸோட ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது வந்து இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது, இங்கே 3 ஆங்கிள் இருக்குமா, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்போது இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் நமக்கு இந்த 2 ஆங்கிளோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 வச்சு இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை, ஏன்னா இங்கே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, இந்த ஆங்கிள் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். இந்த 2 சைடு ஈக்குவல் அப்படின்னா அதால் கிடைக்கக்கூடிய இந்த 2 ஆங்கிள் வந்து ஈக்குவல். அப்போது இதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் நம்ம நேம் கொடுக்கலாம் ஏதாவது. ஓகேவா? இப்போ என்ன நேம் கொடுக்கலாம் இதுக்கு, ஒய் அப்படின்னு நேம் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு ஒய், இதையும் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன். இப்போ இது ஒரு லீனியர் பேர் அப்படின்னு கிடச்சிருமா நமக்கு. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ரே பாஸ் ஆகுது. இது வரைக்கும் 115, இது வரைக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி 180ஆல் 115 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன கிடைக்குதோ அது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதுவே இங்கே எடுத்துக்க வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே என்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னு இப்போ இங்கே ஒரு வேல்யூஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே ஒரு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் இருக்குது. அப்போது இதை 180ஆல் மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஃபைனலாக இது இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 வச்சுட்டு எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் நமக்கு 3 ஸ்டெப் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லீனியர் பேர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த லீனியர் பேரில் இந்த ஒய், இந்த 115 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு வைக்க போகிறோம். ஒய் ப்ளஸ் 115 ஈக்குவல் டு 180 டிகிரி. என்ன மெத்தட் மூலயமா, சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் 115 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 115. அப்போ ஒய் ஈக்குவல் டு 180ல் 115 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 65 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து 65 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது 65 டிகிரி அப்படின்னா இது என்ன, 65 டிகிரி. இப்போ இது 65 டிகிரின்னு வச்சுக்கலாமா? அப்போ இங்கே ஒரு லீனியர் பேர் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது, இது நம்ம இசட்னு வச்சுக்க போகிறோம். அப்போ இந்த இசட்டையும் இந்த 65 ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 180ன்னு கிடைக்கணும். அப்போ இங்கே ஒரு லீனியர் பேர் யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அப்போது இந்த BD அப்படிங்கிற சைடும் BCங்கிற சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிளும் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆங்கிள் BCDயும் ஆங்கிள் BDCயும் ஈக்குவல் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு இந்த BCDயோட வேல்யூஸ் வந்து ஒய்யோட வேல்யூஸ் வந்து 65 நம்ம ரைட் பண்ணியிருக்கோமா. அப்போ இதுவும் 65 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ இது 65 அப்படின்னா இதுவும் 65 தான். இந்த கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணிவிட்டு இப்போ இசட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இசட்டோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து ஒரு லீனியர் பேர். அதாவது இசட்டையும் இந்த ஆங்கிள் 65 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வச்சுட்டு இசட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், இசட்டு ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 180 டிகிரி. இது என்ன சம், இந்த ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற மூலயமா. இப்போ இசட் அப்படியே வச்சுக்கிங்க, இந்த 180 அப்படியே இருக்கும், இந்த ப்ளஸ் 65 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 65. அப்போ 180ல் 65 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 115 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இசட்டோட வேல்யூஸ் வந்து 115 டிகிரி அப்படின்னு கிடச்சிருமா? சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஒய்யோட வேல்யூஸ் 65ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டோட வேல்யூஸ் வந்து 115 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த ஒய்யோட வேல்யூஸை வச்சு இது 65 கண்டுபிடிச்சி இசட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சொல்கிறது புரியுதா? 2 ஸ்டெப் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இது 35 நமக்கு தெரியும், இசட் வந்து 115ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
ஓகேவா? அப்போது இந்த தனியாக இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த வேல்யூஸ் வந்து 35 டிகிரி. ஓகேவா? இந்த வேல்யூஸ் வந்து 35 டிகிரி. இது வந்து இசட்டு, இது வந்து எக்ஸு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வைக்கணும். என்ன மெத்தட் மூலயமா? சம் ஆஃப் 3 ஆங்கிள். ஓகேவா? சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற மெத்தட் மூலயமா நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 180. இந்த எக்ஸு, இசட்டு, 35 ஈக்குவல் டு 180ன்னு வைக்க போகிறோம். இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும். இசட்டோட வேல்யூஸ் 115 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 180. எக்ஸு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 115 ப்ளஸ் 35 வந்து 150 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 15 இங்கே ப்ளஸ் 150 இங்கே வரப்போ மைனஸ் 150ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180ல் 150 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த சம்மில் நீங்கள் 3 ஸ்டெப் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இது எக்ஸு, இது வந்து ஒய்யை எடுத்திருக்கோம், இது இசட்டாக எடுத்திருக்கோம். ஒய்யோட வேல்யூஸ் இந்த லீனியர் பேர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த ஒய்யோட வேல்யூஸ் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு லீனியர் பேர் கண்டுபிடிச்சி இசட் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக இந்த எக்ஸு, இசட்டு, இந்த 35 இதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இந்த நெக்ஸ்ட்டு 12th சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு. எல்லாமே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஒரு மெத்தட் தெரியும். ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் நமக்கு இதோட இந்த எக்ஸ்டீரியரோட ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரில் 1 இன்டீரியர் 58 நமக்கு தெரியும், இன்னொரு இன்டீரியர் என்ன நமக்கு தெரியாது. அப்போ இசட் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இசட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இசட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே பாரு, இது ரெண்டும் நமக்கு வந்து லீனியர் பேர். ஒய்யோட வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை 180ஆல் மைனஸ் பண்ணால் இசட்டோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இசட் கண்டுபிடிக்கணும், இசட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எதுக்குள்ளே இருக்குது? இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கா? இந்த ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்குது. ஒய் இருக்குது, 30 இருக்குது, 26 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வச்சுக்கலாமா? சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ ஒய் ப்ளஸ் 30 ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 180 அப்படின்னு வைக்க போகிறோம். அப்போ ஒய் ப்ளஸ் 30 ப்ளஸ் 26 56 ஈக்குவல் டு 180. ஒய் ஈக்குவல் டு இந்த 180 ப்ளஸ் 56 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 56. ஒய் ஈக்குவல் டு 180ல் 56 மைனஸ் பண்ணால் 124 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? இந்த இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சலாம். எப்படி? இது ஒரு லீனியர் பேர். அப்போ ஒய்யோட வேல்யூஸ் 124. 124 இதை 180ஆல் மைனஸ் பண்ணால் இசட் கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இசட்டையும் இந்த ஒய்யையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வைக்க போகிறோம். என்ன மெத்தட் மூலயமா? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி. அப்போது இது ரெண்டும் வந்து லீனியர் பேர். அப்போ இசட் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 அப்படின்னு நம்ம வைக்கணும். அப்போ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. எப்படினாலும் ஒய்யோட வேல்யூஸ் வந்து 124ன்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. இசட் அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் ஆல்ரெடி 180 இருக்குது. இந்த ப்ளஸ் 124ங்கிறது இந்த சைடில் வரப்போ மைனஸ் 124 அப்படின்னு மாறிடும். இப்போ ஃபைனலாக இசட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 180ல் 124 மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் இசட்டோட வேல்யூஸாக இருக்கும். அப்போ இசட்டோட வேல்யூஸ் நமக்கு என்னவாக இருக்கும்? 56 டிகிரி அப்படின்னு கிடச்சிருதா? அப்போ ஃபைனலாக இங்கே பாருங்கள், இசட்டோட வேல்யூஸ் 56 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது ஒய் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் வேல்யூஸை யூஸ் பண்ணி இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி? இந்த எக்ஸுங்கிறது எக்ஸ்டீரியர், இதோட ஆப்போசிட் இன்டீரியர் 158, இசட் வந்து 56ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த எக்ஸ்டீரியருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறது எந்த 2 ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளாக இது ரெண்டும் தான். அப்போ 58 ப்ளஸ் இசட் தான் எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 58 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 58 ப்ளஸ் இசட்டுக்கு.
அப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூஸ் வந்து 56 ப்ளஸ் இந்த 58 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 114 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 114 டிகிரின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு டயக்ராமில் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைன் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் இதில் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க? சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி இந்த மெத்தடும் இந்த ப்ராப்பர்ட்டியும், சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இந்த சம்மில் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு எதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்கனாவே உனக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு 13 சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் உனக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒய் இங்கே இருக்குது. இந்த எக்ஸ்டீரியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? 62 டிகிரி, இங்கே இன்டீரியர் 28 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா லிசன் பண்ணுங்களேன். இதில் இங்கே ஒரு லீனியர் பேர் இருக்குது. சரியா? இப்போ இந்த லீனியர் பேரை யூஸ் பண்ணி எதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம்? ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த லீனியர் பேர்னா என்ன அர்த்தம்? ஒய் ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 180ன்னு வைக்கணும். இந்த ரெண்டு லீனியர் பேரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன் லீனியர் பேர் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இப்போ ஒய் ப்ளஸ் 62 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா? சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற மூலியமா. அப்போ இந்த கண்டிஷன் மூலியமாக நம்ம ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஒய் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 180 இருக்குது. இந்த ப்ளஸ் 62 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 62. ஒய் ஈக்குவல் டு 180ல் 62 மைனஸ் பண்ணால் 118 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூஸ் வந்து 118 டிகிரி அப்படின்னு கிடச்சிருமா? அப்போ இதோட வேல்யூஸ் வந்து 118 டிகிரி. இந்த எக்ஸோட வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு ரெண்டு ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சாவே தேர்ட் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்படி? இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 28 இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 28 ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுட்டு எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 118 டிகிரி ப்ளஸ் இந்த 28 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 118ல் ப்ளஸ் 28 ஆட் பண்ணோம் அப்படின்னா 146 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 146ங்கிறது இந்த சைடில் வரப்போ மைனஸ் 146 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியில் 146 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 34 டிகிரி அப்படின்னு கிடச்சிடும். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லீனியர் பேர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 14 சம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஆங்கிள் எஃப் வந்து 48 டிகிரி, ஆங்கிள் இ வந்து 68 டிகிரி அண்ட் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் டி மீட்ஸ் எஃப்இ அட் ஜி. ஃபைண்ட் ஆங்கிள் எஃப்ஜிடி. இந்த டயக்ராம் உனக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. புக்லேயே கொடுத்துட்டு எதை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எஃப்ஜிடி. அதாவது எஃப்ஜிடி அப்படின்னா இந்த ஜிங்கிற வெர்டிசஸில் உள்ள ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்ஜிடி. அப்போ ஜிங்கிற வெர்டிசஸ்னால் இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது எந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது? இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கா? ஹோலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஹோல் ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது இந்த ஆங்கிள் எஃப் 48 டிகிரி, ஆங்கிள் இ வந்து 68 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஹோலாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், இதோட இந்த ஆங்கிள் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இது 68 ப்ளஸ் 48 இது நமக்கு என்னென்னு தெரியாது. ஓகேவா? ஆங்கிள் டி என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ஆங்கிள் டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆங்கிள் எஃப் ப்ளஸ்ஸு ஆங்கிள் இ ப்ளஸ்ஸு ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு வச்சுட்டு ஆங்கிள் டியோட ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஆங்கிள் டி அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் டின்னு சொன்னா இல்லையா, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கல. அவங்க ஆங்கிள் டியை வந்து எக்ஸு, ஃபுல்லாக எக்ஸு. ஆங்கிள் டி வந்து ஃபுல்லாக எக்ஸு. அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு 68 ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 116 ஈக்குவல் டு இந்த 180. எக்ஸ் அப்படிங்க வச்சுட்டு இந்த 180 ஆல்ரெடி இந்த சைடில் இருக்குது, ப்ளஸ் 116 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 116. இந்த 180ல் 116 மைனஸ் பண்ணோம்னா 64 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூஸ் வந்து 64 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரியா? அதாவது இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 64 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் டியிலேருந்து ஆங்கிள் ஜிக்கு போகிற இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டர் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 64ங்கிறது பாதி பாதியாக பிரியும். அப்போ இந்த ஹாஃப் வந்து 32ஆகவும் இந்த ஹாஃப் வந்து 32ஆகவும் பிரிஞ்சிருமா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ட்ரையாங்கிளில் இதோட வேல்யூஸ் வந்து 32. ஏன்னா இந்த 64ல் பாதி இது வரைக்கும் 32, இது வந்து 48, இது வந்து 48. இது வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. சரியா? அப்போது இந்த ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சோம்னா இந்த வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 32, இது வந்து 48. இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது y அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம இந்த 32ன்னு பிரித்தோம் இல்லையா, இந்த இடத்துல 32ன்ட்டு அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் FDE, அதாவது இந்த FDEங்கிற ஃபுல் ஆங்கிள் எப்படி பிரியுதுன்னா FDGஆவும் EDGஆவும் பிரிஞ்சிருது. ஓகேவா? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறாப்புல பிரியுது. இப்போ இது 64னா எப்படி பாதி பாதியாக பிரிக்கலாம், 32 + 32 அப்படின்னு பிரிச்சிடலாமா? சொல்கிறது புரியுதா? பிரிச்சுட்டு இப்போ தான் நம்ம இந்த சம்குள்ளாரே போக போகிறோம். அதாவது இந்த எக்ஸு ஒய், இந்த x1 அப்படின்னு எடுத்துருக்கோமா இந்த இடத்துல. ஓகேவா? இதெல்லாம் இந்த ஒய்யை கூட எடுத்துக்கலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறோம்ப்பா. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கே உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ் அப்படின்னா இந்த ஹாஃப் x1ஆகவும் இந்த ஹாஃப் வந்து x2ஆகவும் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த x1 அப்படிங்கிறது 32 அப்படிங்கிறது நான் இங்கே ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். x1 + y + 48. x1 + y + 48 = 180 degree. Sum of 3 angle of a triangle is 180 degreeன்னு ரைட் பண்ண போகிறோம். x1ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 32, ப்ளஸ் ஒய்யோட வேல்யூஸ் வந்து தெரியாது, ப்ளஸ் 48 அப்படிங்கிறது அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு 180. இந்த ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 32ஐயும் 48ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 80 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒய் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 80 டிகிரி இங்கே வரப்போ மைனஸ் 80 டிகிரி. இப்போ 180ல் 80யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 100 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். புரியுதா இந்த இடத்துல? நெக்ஸ்ட்டு 15th சம் பாருங்கள். இந்த ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு நமக்கு எதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸு. இப்போ எக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஐ மீன் எக்ஸ்டீரியராக இருக்குது. இப்போ எக்ஸுங்கிற எக்ஸ்டீரியர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸ்டீரியருக்கு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதோட ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட வேல்யூஸ் கொடுத்துருந்தா ஆட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு இந்த எக்ஸ்டீரியரோட ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியருமே நமக்கு கொடுக்கல, இசட்டும் கொடுக்கல, ஏவும் கொடுக்கல. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன மெத்தட் இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது ஒரு லீனியர் பேர் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஏ கூட 145 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வச்சுட்டு ஏவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இசட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஒரு லீனியர் இருக்குது, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த ஸ்கொயர் டைப்பில் கொடுத்தா இது 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சரியா? இப்போ இசட்டுங்கிறது நமக்கு தெரியாது, இது 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஒய்யோட வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ இந்த எக்ஸ்டீரியருங்கிற 105 எப்படி கிடச்சிருக்கும்? இந்த ஆங்கிளையும் அதாவது இந்த எக்ஸ்டீரியரோட ஆப்போசிட்டில் உள்ள இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் நம்ம எது கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சு இசட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இசட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ ஏவோடது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லீனியர் யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணால் இந்த எக்ஸ் கிடச்சிரும். இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஃபஸ்ட் நம்ம ஒய் கண்டுபிடிப்போம். இந்த ஒய்யோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸ்டீரியர் 105ங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ y + 75, இந்த y + 75 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 105க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம்.
இப்போ இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படி வச்சுக்கோங்க. இந்த 105 இந்த +75 இங்கே போகிறப்போ -75. 105ல் 75 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வைக்க போகிறோம். ஏன்னா இதுவும் ஒரு லீனியர் பேர். இப்போ ஒய் ப்ளஸ் 90 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வைக்க போகிறோம். y plus 90 plus z equal to 180. எந்த மெத்தட் மூலியமா sum of linear pair is 180 degree. ஒய்யோட வேல்யூஸ் ஜஸ்ட் நவ் நம்ம கண்டுபிடிச்சோம் 30 டிகிரி. அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 90 டிகிரிங்கிறது அவங்க கொடுக்கல, பட் ஆனால் ஸ்கொயர் டைப்பில் நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்கனால நம்ம 90ன்னு எடுத்துட்டோம். ப்ளஸ் இந்த z ஈக்குவல் டு 180. இரண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 120 டிகிரின்னு கிடைக்கும். 30 + 90 120 ப்ளஸ் இந்த z ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம இசட்டோட வேல்யூஸ் நமக்கு தேவை. அப்போ z ஈக்குவல் டு இந்த 180 அப்படிங்க இருக்கும். இந்த ப்ளஸ் 128 இந்த ப்ளஸ் 120ங்கிறது இந்த சைடில் வரப்போ -120 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 180ல் 120 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ z ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? அப்போ இந்த டயக்ராமில் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸுங்கிற எக்ஸ்டீரியரோட ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இசட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லீனியர் பேர் யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் 145 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ஏவையும் 145 ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு வச்சுக்க போகிறோம். எந்த மெத்தட் மூலியமா? சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 டிகிரி. அப்போ ஏ அங்கே இருக்கும். இந்த 180 அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 145 இங்கே வரப்போ -145. இப்போ ஏ ஈக்குவல் டு 180ல் 145 மைனஸ் பண்ணோம்னா 35 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபைனலாக தேவைப்படுற இசட்னு நமக்கு கிடச்சிருச்சு, ஏவும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸ்டீரியர் எந்த இன்டீரியருக்கு எந்த 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை. அப்போ இந்த இசட்டையும் ஏவையும் ஆட் பண்ணால் எக்ஸு. இப்போ அந்த கண்டிஷன் எழுத போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இசட்டு. எப்படி? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது, இந்த எக்ஸுங்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது சம் ஆஃப் த 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அந்த எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியரை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு ரைட் பண்ணிட்டோம். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூஸ் 35, இசட்டோட வேல்யூஸ் 60. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 95 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். 60 + 35 95 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த சம்மில் ஒரு டயக்ராமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து 16th சம் பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஒய்ங்கிறது எங்கே இருக்குன்னு பாரு, எக்ஸ்டீரியராக இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்டீரியர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 2 இன்டீரியர் தெரிஞ்சால் போதும்ல, ஆட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சனால. அப்போ 1 இன்டீரியர் நமக்கு தெரியும் 97, இந்த ஏங்கிற இன்டீரியர் நமக்கு தெரியாது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போது இது ஃபுல்லாக ஒரு லீனியர். இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியும், இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இசட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த இசட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ இந்த இசட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 2 ஆங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 180ன்னு வைக்கலாமா? அப்போது இந்த இடத்துல ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கிராஸ் இப்படி வந்தாவே இது ரெண்டும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இது 48 அப்படின்னா இது 48ன்னு ஃபஸ்ட்டு எழுதிப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 48 டிகிரி. இந்த எக்ஸுங்கிறது 48ன்னு கண்டுபிடிச்சேன். எப்படி? இது ரெண்டும் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அடுத்து இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சுட்டு இந்த இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எதில் ஆட் பண்ண போகிறோம்? எக்ஸு 57, இந்த இசட்டு ஈக்குவல் டு 180ன்னு வச்சுக்கணும். சரியா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 57 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரின்னு வைக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஜஸ்ட்னா நம்ம கண்டுபிடிச்சோம்னா 48 டிகிரி ப்ளஸ் இந்த 57 ப்ளஸ் இந்த இசட்டு இரண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 + 57 வந்து 105 டிகிரி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இசட் அப்படிங்க வச்சுட்டு இந்த 180 அப்படியே இருக்கும், இந்த 105 இந்த ப்ளஸ் 105ங்கிறது இங்கே வரப்போ மைனஸில் மாறிடும். இப்போ 180ல் 105 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75 டிகிரி அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ இசட்டோட வேல்யூஸ் வந்து நமக்கு 75 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையானது என்ன? ஏவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 118 கிடைக்குமா? ஏன்னா இது எல்லாமே லீனியர் பேர் தானே. இசட்டு ப்ளஸ் 65 ப்ளஸ் ஏ இது எல்லாமே லீனியர் பேர். அப்போ ஆட் பண்ணி ஈக்குவல் டு 118 வைக்க போகிறோம். z ப்ளஸ் 65 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 180. சம் ஆஃப் லீனியர் பேர் இஸ் 180 வச்சுட்டு இந்த இசட்டோட வேல்யூஸ் ஜஸ்ட்னா நம்ம கண்டுபிடிச்சோம் 75 டிகிரி ப்ளஸ் இந்த 65 ப்ளஸ் இந்த ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 75 ப்ளஸ் 65 140 ப்ளஸ் இந்த ஏ டிகிரி ஈக்குவல் டு இது வந்து ஏ 9 கிடையாது ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ஏ டிகிரி அப்படிங்க வச்சுட்டு இந்த 180 டிகிரி இந்த 140 இங்கே வரப்போ மைனஸ் 140 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 180ல் 140 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏ டிகிரி ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். ஏவோட வேல்யூஸ் வந்து 40 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூஸ் 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து 97 இருக்குது. அப்போ இந்த ஒய்ங்கிற வேல்யூஸை நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்ங்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த 2 இன்டீரியர் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 97 அப்படின்னு எழுதலாமா? y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 97 எப்படி எழுதணும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒய்ங்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஏங்கிற ஆப்போசிட் இன்டீரியரும் 97ங்கிற ஆப்போசிட் இன்டீரியரும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ y ஈக்குவல் டு ஏவோட வேல்யூஸ் 40 டிகிரி ப்ளஸ் 97 டிகிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 137 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். இப்போ y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 97 டிகிரி ஏவோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து ஆட் பண்ணால் 137 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 4.3 ஃபினிஷ் ஆகுது.